ஹேய், இப்போ என்னாச்சுன்னு வேலையை விட்டு போற? இப்ப எதுக்கு என் பின்னாடி ஃபாலோ பண்ற? நான் அப்படி தாண்டி வருவேன், நில்லு. என் மேல உள்ள கோவத்துல எதுக்கு வேலையை விட்டு போற சக்தி? சார், பாவப்பட்டு பரிதாபப்பட்டு வந்த வேலை எனக்கு வேணாம். நான் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காமயா இருக்கும்? இதான் முடிவுனா உன்னை திருத்தவே முடியாதுடி. இவன் ஆம்பளை தானே அப்படின்னு இலக்காரமா நினைச்சிட்டியோ? எனக்கு என்ன வேற பொண்ணே கிடைக்காத என்ன? எனக்காச்சும் ஒரு நாள் ஃபீல் பண்ணுவேன். நான் இதுக்கு ஃபீல் பண்ணணும்? உனக்கே ஒரு பொண்ணு கிடைக்கிறப்போ எனக்கு ஒரு நல்ல பையன் கிடைக்க மாட்டானா என்ன? நான் இதுக்கு உன்னை நினைச்சு ஃபீல் பண்ணணும்? இங்க பாரு சக்தி, எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் லவ் ஜெயிக்கணும் ஒன்றும் அவசியம் இல்லை. உன்னை விட அழகா சூப்பரா நச்சுன்னு பார்த்து பேசி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி இறுக்கி பிடிச்சி கிஸ் அடிக்கல. என் பேரு கார்த்திக். அப்படியா சார்? ரொம்ப தேங்க்ஸ். சும்மா சார் சாருன்னா அடிச்சு மூஞ்ச உடைச்சிடும். ஏய், இப்ப எதுக்கு நீ இப்படி பண்ற? அப்படிதான் பண்ணுவேன். என்ன இப்போ? யார் அடிக்க கை ஓங்க நீ? அண்ணா, நீக்கு எவ்வளவு தைரியம் தான் என் தங்கச்சி அடிக்க கை வாங்குவ? உன்னை இங்கேயே அறுத்து போட்டுருவேன்டா. அண்ணா, ஒண்ணும் இல்லைண்ணே. மரியாதையா பேசுங்க. அவ்வளவுதான். ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும் உனக்கு தெரியாது? ஃபர்ஸ்ட் உங்க அண்ணனை பெரிய மனுஷன் நடந்துக்க சொல்லு. அவரு மரியாதை தான் பேசுறாரு, உனக்கு தான் பேச தெரியல. நான் தான் சொன்னல உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு. நான் தான் சொன்னேன்லம்மா, இவன் திமிரு பிடிச்சவன்ட்டு. அண்ணா வாங்க போலாம். சீ, ஹலோ. ஹலோ, என்ன கார்த்திக்? சொல்லுடா. என்னதாண்டி உனக்கு பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல கார்த்திக். நீ எனக்கு ஃபோன்லாம் பண்ணாத. உனக்கு கால் பண்ணாம வேற யார் கால் பண்ண சொல்ற? உனக்கு எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டல. இப்ப எதுக்கு நீ கால் பண்ணிட்டே இருக்க? எனக்கு உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்? நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றேன். நேர்ல வா. வரேன். வரும்போது தனியா வா. உங்க அண்ணன் வேணாம். அண்ணனை கூட்டிட்டு வரல. ம். கார்த்திக். ம். உங்க அண்ணன் வரல? வரல. ஏ சக்தி, இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை? நான் உங்ககிட்ட உண்மையை மறைச்சதுக்கா? அப்ப உண்மையை மறைக்கல, அப்படிதானே சொல்லு. இதனால தான் என்ன உன் பின்னாடி அலைய வைக்கிறியா? நான் ஒன்றும் என் பின்னாடி உன்னை அலைய சொல்லலை. சக்தி, நான் உங்ககிட்ட உண்மையை மறைச்சதை ஒத்துக்கிறேன். அதுக்காக உன் காலில் கூட விழுகிறேன்.
உனக்கு புரியலல? எப்படி பொய் சொல்லி ஏமாத்திருக்க? ஒத்துக்கிறேன்டி, நான் போய் சொல்லிட்டேன் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன என்ன வசதியா இருக்கன்னு சொல்லிட்டா உடனே உன்னை ஏத்துப்பாங்களா? அப்படிதானே நினைச்சிட்ட? இல்லடி, உங்ககிட்ட மறைச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ இப்படியே பண்ணனா நான் என்னதான் பண்றது? சரி, அதை விடு. உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா? ஒரு சராசரி மனுஷன் வாழ்றதுக்குன்னு ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்குல்ல. என்கிட்ட என்ன இல்லை? வீடு இல்லையா, கார் இல்லையா, சொத்து இல்லையா, கம்பெனி இல்லையா, நான் சம்பாதிக்கலையா? உன்னை அவ்வளோ லவ் பண்றேன்டி. வேற என்கிட்ட அப்படி என்னதான் குறை இருக்கு சொல்லுடி. எனக்கு உன்ன மாதிரி வசதியான பையன் வேணாம். நான் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பையனா இருப்பான்னு நினைச்சுதான் லவ் பண்ணேன். நீ பணக்கார பையன் தெரிஞ்சிருந்தா திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டேன். ஏன் அன்னைக்கு செக் எழுதி கொடுத்தியே, அப்பவே தெரிஞ்சிருக்குமே. ஏண்டி, இப்ப நான் வசதியா இருக்கதான் உனக்கு பிரச்சனையா? ம். ஆமா. எவ்வளோ பணக்காரனா வேணா இருந்துக்கோ. எங்க அப்பாவும் பெரிய பணக்காரன் தான். எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி 2 குழந்தைய கொடுத்துட்டு ஏமாத்திட்டு போயிட்டாரு. பணத்தை மூஞ்சில வீசிட்டு. எங்க அம்மா நிலைமை எனக்கு வேணாம். இங்க பாரு சக்தி, ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தரும் இல்ல. இந்த உலகத்துல இருக்க எல்லா பீப்புளும் அப்படிதான் இருப்பாங்கன்னு இல்ல. குறிப்பா நான் அப்படி இல்ல. என் குடும்பமும் அப்படி கிடையாது. என் குடும்பத்துல இருக்க எல்லாருமே உன்னை நல்ல விதமா பார்த்துப்பான். என் வீட்டுல இருக்க எல்லாத்தையுமே உன்னை பத்தி நல்ல விதமா சொல்லியிருக்கேன் சக்தி. என்னை நீங்கி சென்றாலே வருஷங்கள் ஒவ்வொன்றும் நிமிஷங்களாகும். நீ எந்த பக்கம் நின்றாலே மெய்யாக நீ என்னை விரும்பாத போதும் பொய் ஒன்று சொல் கண்ணே, என் ஜீவன் வாழும் நிஜம் உந்தன் காதல் என்றார். என்னை காணவில்லையே நேற்றோடு, எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு. உயிரோடி போனதோ உன்னோடு அன்பே. நான் நிழலில்லாதவன் தெரியாதா? என் நிழலும் நீ என புரியாதா? உடல் நிழலை சேரவே முடியாதா? அன்பே அன்பே, நடை போடும் பூங்காற்றே பூங்காற்றே, வா வா என் வாசல்தான் வந்தா வாழ்வேனே நான். என்னை காணவில்லையே நேற்றோடு, எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு. உயிரோடி போனதோ உன்னோடு அன்பே. சக்தி, என்னடா ஃபீல் பண்றியா? இல்லண்ணா, நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேண்ணா. நீ என்னடா தப்பு பண்ண? அவன் தான் தப்பு பண்ணான். அதை நினைச்சு அவன் தான் ஃபீல் பண்ணணும். ஏன்டா காலையில இருந்து சாப்பிடாம இருக்க? பசிக்கலாமா? மதியம் எதுக்கு லஞ்ச் ரிட்டர்ன் கொடுத்து விட்ட? மனசு சரியில்லைம்மா. என்ன உனக்கு மனசு சரியில்லை? நான் ஒன்று கேட்பேன், நீ உண்மையை மட்டும்தான் சொல்லணும். உண்மையாவே உனக்கு கார்த்தியை பிடிக்கலையா, இல்லை அண்ணனுக்கு பிடிக்கலன்றதுக்காக அப்படி சொல்றியா? எதுக்கு உயிரோட இருக்கனே எனக்கு தெரியலம்மா. அடிச்சிரும் ஒன்னு அப்படியே. நவுறா, என்ன நடந்தது? எனக்கு கார்த்தி ரொம்ப பிடிக்கணும். ஆனா அவனுக்கும் நமக்கு செட் ஆகாதுண்ணா. நம்ம அம்மாவுக்கு ஏற்பட்ட நிலைமை எனக்கு வந்துருச்சுன்னா நான் என்னென்ன பண்ணுவேன்? அன்னைக்கு ஆஃபீஸில் கேஷ் 50,000 ரூபாய் இல்லாமல் இருந்ததுக்கே அவங்க அப்பா அப்படி பேசினாரு. அவங்க ஃபேமிலிக்கும் நமக்கும்
சரியா வரும்னு நினைக்கிறீங்களா அண்ணா? சொல்லு. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு. ஆமா, சக்தி தானே? ம். என்னாச்சு இப்போ? அந்த பொண்ணுக்கு நான் வேண்டாமா? ஏன்? நான் ரொம்ப வசதியா இருக்கணுமா? அதெல்லாம் சொல்லி தானே நீ லவ் பண்ணிருப்ப. ம். அப்போ பொய் சொல்லி வச்சிருந்தியா நீ? சொல்லுடா, பொய் சொன்னியா நீ? சொல்லுடா, என்னன்னு சொல்லு. நான் அப்புறம் சொல்லிக்கலான்னு இருந்தம்மா. என்ன அப்புறமா சொல்லிக்கலாம்னு நினைச்ச? இப்போ என்னதான்டா சொல்றா? அவளுக்கு நான் வேண்டாமா. ஏன் வேண்டாம்? அதான் நான் வசதியா இருக்கேன், நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டா. வசதியா இருக்கிறதுனால என்ன பிரச்சனை? நீ நல்லா தானே இருக்க. அந்த பொண்ணு ஃபேமிலி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குமா? சரி, அதுக்கு இப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? தெரிலமா. அவ தான் என் லைஃப்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவள் என்ன வேணான்னு சொல்லிட்டாமா. நீ ஏன்டா ஃபீல் பண்ற? உன்னை வேணான்னு சொன்னதுக்கு அவ தான்டா ஃபீல் பண்ணணும். என்னால கார்த்தி இல்லாம இருக்க முடியாது. கொஞ்ச நாள்ல நீயே அவனை மறந்துடுவடா. அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுமா. ரொம்ப பிடிக்குமா எனக்கு அவளை. சரி, அழாத. நான் சாகுற வரைக்கும் என்னால் அவளை மறக்க முடியாதுமா. ஏய், அது மாதிரிலாம் பேசாதடா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அண்ணா, நம்ம ஊருக்கு போலாமாண்ணா? சரி, நாளைக்கு போவோம். இப்ப என்ன? என் ஸ்டேட்டஸை விட்டுட்டு அவளை பார்க்கறதுக்கு வரேன். இன்னைக்கு வேண்டாமா, நான் சொல்கிறேன். என்னடா சின்ன குழந்தை மாதிரி அழுகுற? சரிப்பா, அழாத, கண்ணத்தோட. சரிப்பா, வா, எழுந்துரு, வா, சாப்பிடலாம். ம். எதுக்கு சின்ன குழந்தை மாதிரி அழுகுற? ஆ, அழாத. இதுக்கு போய் யாருன்னா அழுவாங்களா? ம். சரி விடு, கவலைப்படாத. நம்ம நேர்ல போய் பார்த்து பேசிக்கலாம், புரியுதா? அழாத. ம். சரி வா, எழுந்து வா, சாப்பிட வா. வா, எழுந்து வா. இதுக்கெல்லாம் போய் உட்காந்து அழுதுகிட்டு நான் பேசுறேன், வா. சக்தி, சக்தி, வரேண்ணா. இங்க வாமா. இதான் அந்த பொண்ணா? ம், ம். என் பிள்ளைக்கு என்ன குறைச்சல் சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஆ? என் புள்ள மாதிரி கிடைக்கிறதுக்கு போன ஜென்மத்துல நீ புண்ணியம் பண்ணிருக்கணும். உன்கிட்ட தான் சொல்றேன். நீ என்ன அடிக்கடி என் பையன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? இங்க பாருங்கம்மா, மரியாதையா பேசுங்க. இந்த நீ வா போங்கிற பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. தம்பி, அப்படிலாம் சவுண்ட் கொடுக்க கூடாது. இது என் வீடு. மா, ஏமா அப்படி பேசுற? சும்மா இருக்கியா நீ? என் புள்ள கிட்ட சண்டை போடுறதுக்கே உனக்கெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும். அப்படின்னா உங்க பையனை ஸ்டேட்டஸ் பார்த்து லவ் பண்ண சொல்லுங்க. என் பையனுக்கு பொண்ணு கிடைக்காது நினைச்சீங்களா?
இப்படி சொடக்கு போற நேரத்துல 1000 பேர் வந்து என் பையனுக்கு கியூல வந்து நிப்பாங்க அம்மா. தெரியுமா? மா அமைதியா இருமா. வாய மூடுறா. எதை வச்சு மயக்கனாலோ தெரியலையே. தேவையில்லாம பேசாதம்மா, அமைதியா இருமா. எதுவும் சொல்லாத, வாய மூடு. இன்னைக்கு எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க தெரியுமா உனக்கு? மா தம்பி, பொண்ணு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பொட்டு நகை வேண்டாம். உங்க பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. உங்க பொண்ணை ராணி மாதிரி வச்சுப்போம். இங்க பாருங்கம்மா, உங்க இஷ்டத்துக்குலாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. என் தங்கச்சிக்கு விருப்பம் இருந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும். ஏன் உன் தங்கச்சி கூட தான் லவ் பண்றா? ஆமா லவ் ஏய் பண்ணோம், சக்தி, ஆனா பிரேக்கப் பண்ணிட்டோம். தேவையில்லாம பேசாதீங்க. இப்ப என்ன இது உங்க வீடா? நாங்க வேணா வெளியே போட்டுமா? என்ன ஏய் இப்ப நீ ஏன்டி கத்திக்கிட்டு இருக்க? என்ன உங்க அம்மா கூட்டு வந்து என்ன அசிங்கப்படுத்துறியா? ஒண்ணு இல்லாத இவங்களே இவ்வளவு பேசும்போது எல்லாம் இருக்கிற நாம எவ்வளவு பேசணும்? மா ஏமா அப்படி பிஹேவ் பண்ற? சக்தி தாமா பிளட் கொடுத்தவன் ஆபரேஷனுக்கு. அவளை போய் அப்புறம் எதுக்கு ஒண்ணு இல்லாதவங்க கிட்ட பொண்ணு எடுக்க வந்தீங்க? இதோ, எல்லாம் இவனாலதான். அண்ணா நம்ம எதுக்கு நான் இன்னும் இங்க இருக்கணும்? நமக்கு நான் வீடு இல்லாமலையா இருக்கு? இவங்க வீட்ல எதுக்கு நான் இருக்கணும்? ஏய் சக்தி, இப்ப ஏன்டி நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? நானே பிரச்சனை சால்வ் பண்ணலாம் தான் எங்க அம்மா கூட்டு வந்திருக்கேன். நீ என்னமோ பெருசு பண்ணிட்டு இருக்க. நீ கொஞ்சம் வாய மூடுறியா? உங்க அம்மா கூட்டு வந்து எங்களை அசிங்கப்படுத்துறியா? என்னடா இந்த பொண்ணு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கு? நீயும் பேசிட்டு இருக்க? மா சக்தி எனக்கு வேணுமா. எழுந்துரு, போலாம் வா. உனக்கு நான் வேணுமா இல்ல அவ வேணுமா? மா வாய மூடு, வா. சக்தி இல்லாம என்னால இருக்க முடியாதுமா, புரிஞ்சுக்கோமா. மா மா ப்ளீஸ் மா. ஹலோ. ஊருக்கு தாண்டி வந்துட்டு இருக்கேன். வந்துட்டு கூப்பிடுறேன். ஓகே ஓகே.